தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து இலங்கைக்கு 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பீடி இலைகளை கடத்த முயன்ற 3 பேர் கைது செய்யப்பட்டனர். வெள்ளப்பட்டி கடற்கரையில் கியூ பிரிவு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது இலங்கைக்கு படகுகள் மூலம் கடத்துவதற்காக லோட் வேனில் 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சுமார் 30 கிலோ எடை கொண்ட 68 மூட்டைகள் பீடி இலைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. கடத்தலில் ஈடுபட்ட மகேஷ்குமார், மாயாண்டி, ஆண்டனி ஜோசப் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து இருசக்கர வாகனம் மற்றும் 2 லோட் வேன்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. திருவாரூர் அருகே விளைநிலத்தில் சிறிய பலூன் மற்றும் மர்ம பொருள் விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வைப்பூர் பகுதியைச் சேர்ந்த தமிழரசன் என்பவரின் நிலத்தின் அருகே வானில் மர்ம பலூன் ஒன்று பறந்துள்ளது. மேலும் அது சில நிமிடங்களில் அவரது வயலில் விழுந்துள்ளது. அந்த பலூனுடைய சிறிய கருவி போன்ற பொருளும் பொருத்தப்பட்டுள்ளது. தகவல் அறிந்த போலீசார் அவற்றை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதிகளில் அதிக பனி பொழிவால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வறண்ட வானிலையாக காணப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை முதல் அதீத பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. மார்கழி மாதத்தில் இருக்கும் பனிப்பொழிவைப் போலவே காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதி முழுவதும் பனிப்பொழிவு காணப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி செல்லும் சூழல் ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் யோக நரசிம்மர் கோயிலில் ரோப்கார் சேவையை ஒரு ஆண்டில் 2,75,000 பக்தர்கள் பயன்படுத்தியுள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 108 திவ்ய தேசங்களில் உண்டான சோளிங்கரில் 1305 படிகள் கொண்ட மலை மீது உள்ள யோக நரசிம்மர் கோயிலில் தினந்தோறும் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கோயிலில் ரோப்கார் சேவை கடந்த ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவு பெற்றுள்ளது. இதுவரை 2,75,000 பக்தர்கள் ரோப்கார் சேவையை பயன்படுத்தி சுவாமி தரிசனம் செய்துள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நாகை மாவட்டம் கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்தில் பறவைகளை கணக்கெடுக்கும் பணி நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்தில் 120 வகை நீர் பறவைகள் உள்ளிட்ட பறவைகளை கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. கணக்கெடுக்கும் பணியில் 12 குழுக்களாக பறவைகளை கணக்கெடுக்க கல்லூரி மாணவர்கள், தன்னார்வலர்கள், வனத்துறையினர் என 50க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர். பழைய கலங்கரை விளக்கம், கடற்கரை பகுதி, கோவை தீவு, சிறுதலை காடு என 12 பிரிவுகளில் கணக்கெடுக்கும் பணி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சா கடத்தி வந்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறிஞ்சிப்பாடி பகுதியில் கஞ்சா கடத்தி வரப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த சொகுசு காரை நிறுத்தி சோதனை செய்ததில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 10.5 கிலோ கஞ்சா கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட 4 பேரை கைது செய்து அவர்களை சிறையில் அடைத்தனர். மேலும் கடலூர் மாவட்டத்தில் கடந்த 2 மாதங்களில் கஞ்சா கடத்தல் வழக்குகளில் 94 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 26 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே மின்கசிவு காரணமாக கூரை வீடு தீப்பிடித்தெரிந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தெற்கு தியாகனூரைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவரின் கூரை வீடு மின்கசிவு காரணமாக திடீரென தீப்பிடித்தெரிந்தது. இதனை கண்டு அக்கம்பக்கத்தினர் தீயை இணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை போராடி இணைத்தனர். இந்த விபத்தில் 1,35,000 ரூபாய் ரொக்கம், 6.5 சவரன் நகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் தீயில் எரிந்து சேதமாகின. மேலும் வீட்டின் அருகில் நிறுத்தி வைத்திருந்த கண்டெய்னர் லாரியும் தீப்பிடித்து எரிந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே தேசிய நெடுஞ்சாலையின் நடுவே படுத்து கிடந்த மலைப்பாம்பை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். திருமயம் நீதிமன்றம் அருகே தேசிய நெடுஞ்சாலையின் தடுப்பு ஓரத்தில் 8 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு ஒன்று நகர முடியாமல் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தது. இதனை அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் செல்போனில் படம் எடுக்க தொடங்கினர். தகவல் இருந்து வந்த வனத்துறையினர் மலைப்பாம்பை பிடித்து வனப்பகுதியில் விடுவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே திருமணி அரசு பள்ளிக்கு முன்னாள் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் 1.5 லட்சம் மதிப்பில் கல்வி சேர் வழங்கினர்.
திருமணி தொடக்கப்பள்ளியின் 100 விழா மற்றும் உயர்நிலைப்பள்ளியின் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. அப்போது முன்னாள் மாணவர்கள் மற்றும் கிராம மக்களின் சார்பில் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சேர்கள், பெஞ்ச், பென்சில், நோட்புக் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பள்ளி ஆண்டு விழாவில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருசக்கர வாகனத்தின் சீட் கவரில் பதுங்கியிருந்த சாரை பாம்பை தீயணைப்புத் துறையினர் லாபகமாக பிடித்து வனத்தில் விடுவித்தனர். 2ஆம் கேட் பகுதி வழியாக சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் இருக்கைக்கிடையில் பாம்பு ஒன்று இருப்பதாக வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் தெரிவித்தனர். இதனால் பதறிய வாகன ஓட்டி வாகனத்தை அங்கேயே நிறுத்திவிட்டு தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். தகவலிருந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பாம்பை பிடித்து வனப்பகுதியில் விட்டனர். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.